83வது ஒலிம்பிக் விளையாட்டு திருவிழா பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் தொடங்குகிறது. 1924ஆம் ஆண்டு இதே பாரிஸில் ஒலிம்பிக் நடந்தபோது 44 நாடுகளைச் சேர்ந்த சுமார் 3000 வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர். 100 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் அதே பாரிஸ் நகரில் ஒலிம்பிக் திருவிழா நடப்பது சிறப்புக்குரியதாகும். தற்போது 206 நாடுகளிலிருந்து 10,500க்கும் மேற்பட்ட வீரர்கள் இந்த போட்டியில் தடம் பதிக்க உள்ளனர். இந்த பிரம்மாண்ட போட்டிக்காக பிரான்ஸ் 83,000 கோடி ரூபாய் செலவிட்டுள்ளது. இதுவரை இல்லாத வகையில் சிறப்பு அம்சமாக தொடக்க விழா ஸ்டேடியத்திற்கு வெளியே பாரிஸ் நகரில் பாய்ந்து ஓடும் சென் நதியில் வித்தியாசமான முறையில் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தொடக்க விழா அணிவகுப்பில் வீரர் வீராங்கனைகள் ஏறத்தாழ 100 படகுகளில் 6 கிலோமீட்டர் பயணிக்க உள்ளனர். யுக்ரைன் மீது போர் தொடுத்துள்ள ரஷ்யா மற்றும் அவர்களுக்கு ஆதரவாக உள்ள பெலாரஸ் ஆகிய நாடுகளுக்கு சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி தடை விதித்துள்ளது. இதனால் அந்த இரு நாடுகளைச் சேர்ந்த வீரர்கள் பொதுவான வீரர்கள் என்ற பெயரில் ஒலிம்பிக்கில் கலந்து கொள்கின்றனர். இந்தியாவின் சார்பில் 117 வீரர் வீராங்கனைகள் 16 வகையான விளையாட்டுகளில் பங்கேற்கிறார்கள். ஒலிம்பிக் பதக்க மேடை இலக்கு திட்டத்தின் கீழ் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்காக இந்திய வீரர் வீராங்கனைகளுக்கு மத்திய அரசு மொத்தம் 470 கோடி ரூபாய் செலவிட்டுள்ளது. ஒலிம்பிக்கில் 5வது முறையாக பங்கேற்கும் தமிழகத்தைச் சேர்ந்த டேபிள் டென்னிஸ் வீரர் சரத்கமல், பேட்மிண்டன் வீராங்கனை PV சிந்துவுடன் இணைந்து தொடக்க விழா அணிவகுப்பில் இந்திய அணிக்கு தலைமை தாங்கி தேசிய கொடியை ஏந்திச் செல்லும் அரிய வாய்ப்பை பெற்றுள்ளார். கடந்த ஒலிம்பிக் போட்டியில் 7 பதக்கத்தை அறுவடை செய்து வந்த இந்தியா இம்முறை இரட்டை இலக்கத்தில் பதக்கம் வெல்லும் முனைப்புடன் களம் இறங்க தயாராக உள்ளது.